எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய ஆண் ஜாதகத்தில் அவருக்கு இரண்டுமே ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலை இருந்தால் அவருக்கு 2 குழந்தைகளும் ஆண் குழந்தை பிறந்திருக்கும், அவருக்கு இதுவரைக்கும் பெண் குழந்தை பிறக்கவில்லை. இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். 9/7/1984 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மதியம் 2:10 பிறந்துள்ளார். கடலூரில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகம். இவருடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதமாகும். இவர் மேஷ லக்கணம், 2இல் ராகு, 3இல் சூரியன் சுக்கிரன், 4இல் புதன், 7இல் சனி செவ்வாய், 8இல் கேது சந்திரன், 9இல் குரு. இவர் பிறக்கும் பொழுது குரு தசை 2 வருடம் 7 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு வந்தது 19 ஆண்டு காலம் சனி தசை. அதன் பிறகு 17 ஆண்டு காலம் புதன் தசை. அதன் பிறகு 7 ஆண்டு காலம் கேது தசை. 45 வயது வரைக்கும் இவருக்கு கேது தசை. இவருக்கு வயது தற்போது 42 வயது 7 நாட்கள் ஆகிறது. நடப்பு கேது தசை குரு புத்தி 10/6/2027 வரைக்கும் இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் அந்த ஆண் குழந்தை மட்டும் பிறந்து இருப்பதற்கான காரணம், அதாவது லக்னத்திற்கு 5ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. குரு தான் பார்க்கிறது. குரு ஸ்தான பலம் பெற்று 5ஆம் இடத்தை பார்க்கிறது. அதேபோல் லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து குருவினுடைய பார்வையில் அதிக சுபத்துவம் பெற்று நல்ல அமைப்பில் இருக்கின்றார். அதனால் இவருக்கு லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதியும் 5ஆம் பாவகமும் எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. குருவினுடைய பார்வையில் நன்றாக இருக்கிறது அவருக்கு. அதனால் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. 5ஆம் அதிபதி குரு ஸ்தான பலம் பெற்று நல்ல அமைப்பில் இருக்கிறார். இதுபோல் ராசிக்கு 5ஆம் இடமும் லக்கணத்திற்கு 5ஆம் இடமும் எந்தவித பாவ தொடர்பும் இல்லாமல் இருப்பதால் இவருக்கு இரண்டுமே ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதேபோல் இந்த லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் சனியோடைய தொடர்போ, ராகுவோடைய தொடர்போ, ராகு கேதுகளுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு பாவத்துவம் பெற்றிருந்தால் இவருக்கு அந்த ஆண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு இல்லாமல் பெண் குழந்தை மட்டும் பிறப்பதற்கான அமைப்பு உருவாகி இருக்கும். இவருக்கு அதுபோல் பாவ தொடர்பு எதுவும் இல்லாமல் இருப்பதால் ஆண் கிரகமான சூரியன் அதிக சுபத்துவமாக இருப்பதால் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அதிக சுபத்துவம், 5ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருப்பதால் இவருக்கு அந்த ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதேபோல் ராசிக்கும் 5ஆம் இடம் சிறப்பாக தான் இருக்கிறது. இதுபோல் ராசி லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் பாவகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் ஆண் கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் ஆண் கிரகம். அந்த ஆண் கிரகத்தினுடைய தொடர்பு இருந்தால் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த ஆண் கிரகத்திற்கு கடுமையான பாவத்துவம் இருக்கக்கூடாது. அதாவது சனியோ ராகுவோ செவ்வாயோ இவர்களுடைய முக்கூட்டு தாக்குதல் இருந்தால் அந்த பாவகம் கெடும். அதேபோல் அதை குழந்தையை கொடுக்கக்கூடிய காரகனாகிய குரு நீசம் அடையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. சனி செவ்வாய் ராகு கேதுகளோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் அடையக்கூடாது. அதுபோல் இருந்தால் அவருக்கு அந்த ஆண் வாரிசு தடை ஏற்படும். பெண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு உருவாகும். ஆனால் இதுபோல் அந்த பாவகம் பாவகாதிபதி காரகன் இவர்கள் எல்லாம் வலுத்திருந்தால் அவருக்கு அந்த ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாகும். இது மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.